எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல் வந்து பிரெட் அல்வா செய்ய போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 3-4 ஏலக்காவை வந்து இடித்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு, திராட்சை கொஞ்சம், கிஸ்மிஸ் கொஞ்சம், ஜீனி தேவையான அளவு, ஒரு 6 பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 7 பிரெட் இருக்குது. வந்து நம்ம சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். நம்ம அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு பிரெட்டை வந்து 4 பீஸாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணாட்டா அப்படியே 2-2 பிச்சு கூட போட்டுடலாம். இப்படி பிச்சு கூட போட்டுடலாம். இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சேவக்கிற அளவுக்கு போட்டு பேரட்டி எடுத்துடலாம். சும்மா 2 பக்கெட்டும் ஒரு பெரட்டுனா செவந்த மாதிரி ஆயிரும் பிரெட்டு. அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப கருகிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிடும்போது கசக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற எல்லா பிரெட்டையுமே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். பிரெட் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. நான் 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கிறேன். ரெண்டையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இந்த நெய்யிலே வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடானோடனே சர்க்கரையை போட்டு கரைச்சிக்கலாம். இந்த ஏலக்காவும் போட்டுடலாம். நல்லா வாசமாக இருக்கும். கொதிக்கட்டும். கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு. நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டு நம்ம கரைச்சி விட்டுலாம். சீனிலாம் கரைஞ்சிருச்சு. நம்ம வறுத்த பிரெட்டை வந்து போட்டுடலாம்.
கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க அந்த மாதிரி, முஸ்லீம் வீட்டிலலாம் அதிகமாக வைப்பாங்க. நல்லா எல்லாமே வெந்து குழஞ்சு வரணும், அப்போ தான் அல்வா மாதிரி வரும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. பிரெட் அல்வா நம்ம கரண்டி வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுட்டு இருந்தோம்னா அந்த 1 2 இருந்தால் அப்படியே பிரெட் வந்து நசுங்கிடும். இல்லை பாதாம் பருப்பு இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இந்த பாதாம் பருப்பு இல்லை. பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.